வணக்க நண்பர்களே! படத்தில பார்க்குற இவர் குலோத்துங்க சோழர். குலோத்துங்க சோழர்னா 3ஆம் குலோத்துங்க சோழர். பிற்கால சோழர்களோட வல்லமை வாய்ந்த கடைசி பேரரசனா இந்த 3ஆம் குலோத்துங்க சோழனுக்கு திரிபுவன வீரதேவன், வீரராசேந்திரன், முடிவழங்கு சோழன், சோழகேரள தேவன், முடித்தலை கொண்ட பெருமாள், உலகுடைய நாயனார், உலகையே வந்த நாயனார், தனிநாயகன் இப்படி பல பெயர்கள் இருக்கு. படத்தில பார்க்குற இந்த சிலை எங்க இருக்கு அப்படின்னா, மேலக்கொருக்கை. அதாவது கும்பகோணத்துக்கு அருகே மேலக்குறுக்கைன்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த கோவில்ல தான் இவருடைய சிலை இருக்கு. அது மட்டும் இல்ல, இவருடைய கல்வெட்டு இத உணர்த்துது. ஏன்னா, அந்த கோவிலை கட்டியதே இவர் தான் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க. தை அஸ்தத்தில இவர் பிறந்ததா சொல்லப்படுது. சரி, அதெல்லாம் அடுத்த கதை. கட்டிய கோவில் தான் குடந்தை அருகே திருபுவனத்தில் கட்டிய திருபுவன வீரேஸ்வரம். திருபுவனம் கோயிலுக்கு பார்த்தீங்களா? சரபேஸ்வரர் கோயில். அது திருபுவன வீரேஸ்வரம்னு சொல்லுவாங்க. ஈடு இணையற்ற அழகு சிற்பங்களையும் திரிபுவன கோயில பற்றி எல்லாம் நெறைய சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா இந்த கல்வெட்டுலேயே நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் போகும். அதெல்லாம் வேணாம். இந்த கோவிலோட சிறப்பு வாய்ந்த ஒரு கல்வெட்டு. இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 3 கல்வெட்டு தான் இருக்கு. எல்லாமே கிரந்த கல்வெட்டுகளா தான் இருக்கும். பல்லவ கிரந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய கல்வெட்டா தான் இந்த கோவில்ல அரிதா பார்க்க முடியுது. இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த கோயில் முதல்ல கட்டப்படுதுன்னா, பாண்டியர்களை வென்று மதுரையில வீராபிஷேகம் செய்து கொண்ட குலோத்துங்கன் திரிபுவன வீரதேவன் அப்படிங்கிற பட்டம் பெற்று, இந்த பாண்டிய நாட்டில கிடைச்ச பெரும் செல்வத்த வைத்து தான் பல கோவில்களுக்கு திருப்பணி செய்றார். அது செஞ்சு தன்னுடைய பட்டப்பேரான திரிபுவன வீரதேவன்கிற பெயர்லேயே திரிபுவன வீரேஸ்வரம்னு இந்த கோவிலை கட்டுகிறார். ஆனால் இந்த கோவில் கட்டுவதற்கு முன்னாடியே அந்த கோவில் அந்த நிர்மாணத்தில இருந்திருக்கு. இதை இடிச்சு மறுபடியும் இவர் கட்டியிருக்காரு. அவ்வளோதானே தவிர, இந்த நடுக்கந்தீர்த்த பெருமான்ங்கிற இந்த சரபேஸ்வரர் கோவில் கிட்டத்தட்ட 2000 வருட காலமாவே இருந்திருக்கு. அதற்கான கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்கல. ஆனா, ஒரு சில சோழர் காலத்தில இந்த திரிபுவன வீரேஸ்வரம் கோவில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா, வேற வேற பேர்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி. இந்த கோவிலோட ராஜகோபுரம் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரே ராஜகோபுரம் தான். உள் நுழைவாயில்ல 2 பக்கத்துலயும் கல்வெட்டு இருக்கும். நீங்க போனீங்கனாலே இப்ப தெரியும் ஒரு கல்வெட்டு இருக்கும். அதேமாரி மகாமண்டப தெற்கு சுவர். அப்புறம் உள்ளலாம் போய் மகாமண்டப தெற்கு சுவர்ல வடமொழியில 3ஆம் குலோத்துங்கனோட பெருமைய சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் ஒரு நீண்ட கல்வெட்டா 10 வரிகள் கொண்ட கல்வெட்டுகளா பார்க்க போறோம். இதுதான் அந்த கல்வெட்டு. பல்லவ கிரந்தத்தில வடமொழினா சமஸ்கிருதத்தில செய்யுள் வடிவத்தில கொண்ட கல்வெட்ட தான் பார்க்க போறோம். இதில 3ஆம் குலோத்துங்கன பற்றி நிறைய தெரியப்படாத விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் கல்வெட்டோட வரி. "ஸ்வஸ்திஸ்ரீ ஆசக்ராமா நுரோதோ சமர்ஜிர்சிய சஹரன சிங்களேந்திர நியோஜஷி கேரளேஷ் வித்ர சூரபதி யோஷ்வதி த்வீர் பாண்டியவ யோவா வீராபிஷேக ஹ்வச் தனுத் மதுரோ பாண்டவ்ய குருப்தோ ஜயித்வாந்தோ திரவேத் சிர்சிர் பூமி விஜயத்தே ஸ்ரீ குலத்துங்க சோழக" அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் சிங்களேந்திர அப்புறம் கேரளேஷ் இதெல்லாம் அரச பகுதி. அதாவது மதுரோ பாண்டிய இதெல்லாம் பாண்டியரை குறிக்குது. சரி, விளக்க அனுபவம். சக்கரம்ங்கிறது சித்திரக்கூடத்தை குறிக்குது. சித்திரக்கூடங்கிறது ராஜேந்திர சோழன் ஜெயிச்ச இடம். முதல் அனுராதபுரம்ங்கிறது இலங்கையில் உள்ளது. அதுவரை உள்ள பூமியை அந்த நிலப்பகுதியை ஜெயித்து போர்முகத்தில் சிங்கள அரசன் 1ஆம் பராக்கிரம பாகுவை கொன்று கேரள மன்னன் வீரகேரளன் இந்த கதையெல்லாம் பெருசு. அதை நான் அப்புறம் இன்னும் தனி காணொலியில் சொல்கிறேன். அப்புறம் இந்திரனை ஜெயித்த பாண்டியன் வீரபாண்டியனை கொன்று. இது ஒரு உவமையோட சொல்கிறது. பாண்டிய மன்னனால் பாதுகாக்கப்பெற்ற மதுரையை கைப்பற்றி அங்கே வீராபிஷேகம் செய்து என்ன பேர் வச்சுக்கிறார்? தனக்கே திரைலோக்கிய வீரன்னு பேர் வச்சுக்கிறார். அதான் 3 உலகங்களை காப்பவர் என்று பெயர் பெற்ற அரசன் ஸ்ரீ குலோத்துங்க சோழன் வெற்றி கொண்டு ஆண்டு வருகிறான். இதுதான் இந்த முதல் வரி. இந்த இவரோட வரலாறு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். விஸ்வம்பரா யஸ்ய பூஜாங்க மார்ங்கா ஹதோ பசர்ங்க பரிபால யஜ்யா விருத்தியா சூராதாதி வராக த்ரஷ்டா சாசிதாரா பிரதத்தெங்கனா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா 2 மன்னர்களோட சண்டை நடக்குது. 2ஆம் ராஜாதிராஜன் காலகட்டத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து அரச பதவிகளில் வந்து நுழைந்ததும் ஆங்காங்கே கல்வெட்டு மூலமாக தெரியுது. இவனுடைய புஜங்கள் இவனுடையங்கிறது இங்கே 3ஆம் குலோத்துங்கனை குறிக்குது. புஜங்கள் 8 திக்குகளை எல்லாம் காத்து தொந்தரவு ஏதும் நிகழாமல் பரிபாலனம் நடத்தி வருவதால் முன்னொரு நாள் திருமால் வந்து வராக அவதாரம் எடுத்து தன்னுடைய தந்தங்களால் பூமியை தூக்கி நிலைநிறுத்திய போது வால்முனையில் கிடப்பது போல் அங்கே இருந்த நிலையை பூமி தேவி இப்போது இன்பத்துடன் நினைவு கூறுகிறாள். அதாவது இவன் வந்து எந்த அளவுக்கு நல்லபடியாக அந்த தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறது, வராகமூர்த்தி வந்து பூமாதேவி எப்படி அந்த தந்தங்களால் தூக்கி காப்பாற்றின மாதிரி அந்த பூமாதேவி நினைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு அந்த ஊமையோடு இந்த கல்வெட்டில் சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் புராணத்தையும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி தான் இந்த கல்வெட்டு சொல்லப்பட்டிருக்கு. 3வது பூஜப்பிரதா பானல துமலேரவ சந்தித்ராமலஷ்ய கண்ணரி கலாபக தரைலோக்கிய ரக்ஷா விதி விஸ்வமூர்த்திக ஜாகந்தை யஸ்யானுகுணக கிருபான. இதில் பார்த்திங்கன்னா இந்த திரைலோக்கிய ரக்ஷான்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்திங்களா? இது வந்து 3 உலகங்களையும் பாதுகாப்பவன் அப்படிங்கிறது அர்த்தம். புஜபல பராக்கிரமமாகிய
புஜபலம்னா அந்த ஆர்ம்ஸ், அந்த பராக்கிரமம் கொண்ட நெருப்பிலிருந்து வந்த புகை கூட்டம் போலவும், போர் மடந்தைனா பெண், அவங்களோட கருத்த கேசபாசம், கேசம்னா முடி, அந்த முடி பாசம் போலவும், உலகத்தையும் ரட்சிப்பதற்கென்று அது பிரம்மனை குறித்து பிரம்மாவினால் நியமிக்கப்பட்ட அவனுடைய அவன்கிறது இங்கே மூன்றாம் குலத்துங்கன், அவனுடைய குணப்பிரபாதங்களை யாரால் விவரித்து கூற முடியும்? கிட்டத்தட்ட இது வந்து அந்த மன்னனை நோக்கி ஒரு புகழ்ந்து சொல்கிற மாதிரி, மடந்தையின் கருத்த கேசபாசம், அந்த அளவுக்கு வந்து இந்த உலகங்களை அவன் காப்பவன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. 4வது, தாவோ பூவோ வியாவிய விருஜும்ப ஹ சாதா நிட்டகுன்ஷ் ராஜரி யாச கிருதிக பினாக பானோ சுரத்வதாவிக மூர்த்த பைய புத் ஜகத்ராயாக. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அது புராண ரீதியாக தான் சொல்லியிருக்காங்க. பின்னாக பானோ அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாக பானோங்கிறது யாரை குறிப்பிடுது அப்படின்னா, பூமி முதல் ஆகாயம் வரையில் இடைவெளி இல்லாமல் பறந்து ஒளி வீசும் அவனுடைய புகழ், அவனுடைய குலத்துங்க சோழனுடைய புகழ் பினாக பானம். சிவபெருமானோட பானம் பேர் பினாக பானம். அவர் அந்த பானத்தை வைத்து முப்புறங்களை எரித்ததாக சொல்லப்படுது. திரிபுரான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அந்த சிவபெருமானுடைய திருமணி போல் மூவுலகத்திலும் வியாபித்து நிற்கிறது. அந்தளவுக்கு அந்த பினாகா பானம் கொண்ட சிவபெருமான் மாதிரி இவனுடைய புகழ் வந்து எந்த அளவுக்கு இருக்கான், பூமி முதல் ஆகாயம் வரை இடைவெளியே இல்லாமல் அந்தளவுக்கு வந்து இவனுடைய புகழ் வந்து சிவனுடைய பான அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மன்னர்களை உசத்தியாக சொல்லி தான் அதன் பிறகு அவர் என்னென்ன பணிகள் செய்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. படத்தில் பார்க்குற இந்த கல்வெட்டில் இவ்வளோ செய்திகளுக்கு எல்லாமே கிரந்த கல்வெட்டாக இருக்குது. இது மகாமண்டப உள் போகிற கல்வெட்டில் இருக்குது. 5வது வரி, சௌந்தரிய மதனஸ்தக விர்த்தரணே துவய ஷியாமா ஸ்ருதி குரோதே தனுர்தரக பராக்கிரம வித்தோ தௌ ஜாமந்தஹன்யா ஜிருங்கனவ் நிதோ சுக்ர பிரகஸ்பதி நிசுர்பதி ஸ்திரை லோக்கிய ரக்ஷாக்கிரமே சங்கீத தேப்பரத்தோ மணி முனி நே ரபதிஸ்தி வார்த்தைகள் இல்லை கதை பண்டிதை. இதில் வந்து பரதோ முனிங்கிறது தான் அப்படி கொடுத்துருக்காங்க. அழகில் இவன் மன்மதனா, அதுதான் மதனஸ்தகன் கொடுத்த, மதன்னா மன்மதன். கொடையில் இவன் கற்பக விருட்சமா, பொறுமையில் பூமியா, கோபத்தில் யமன், வீரத்தில் பரசுராமன், அர்ஜுனன், அதுதான் ஜமதோங்கினி புத்திராசேன்னு இருந்தது, ஜமதகினியோட மகன் தானே அவர் பரசுராமர், அதை ஓமையோடு சொல்லியிருக்காங்க. நீதியில் பிரகஸ்பதினா குருக்களுக்கு தேவர், தேவர்களுக்கு குரு. சுக்கிரன் ஆகியோர் மூவுலகத்தையும் பாதுகாத்து ரட்சிப்பது இந்திரன். சங்கீதத்தில் பரத முனிவர். இவ்விதம் விளங்கும் அரசனான இந்த வீரனுடைய புகழை வர்ணித்து கூற முடியுமா அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இதில் நிறைய புராண ரீதியாக கொஞ்சம் இன்சர்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த இதை வந்து இதில் புகுத்திருப்பாங்க. இது உண்மையாக பொய்யாங்கிறதெல்லாம் தாண்டி கொடுக்கப்பட்டதை வரலாற்று ரீதியாக நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். கல்வெட்டு 6வது வரி, சபாபதே தமண்ட, இதுக்கப்புறம் தான் அவர் என்ன செஞ்சாருன்னு பார்ப்போம். தமண்ட பமக்ரவதி கிரிந்த ஜாவேஷமணி கோபுர சபரையாகா ரகமரிய விதாய ஹைமந்தக தேக பக்தோ முமுதே நரேந்திரக அப்படிங்கிறாங்க. இதில் இந்த சபாபதே அப்படிங்கிறது சபாபதினா யாரை குறிப்பிடுவாங்க, சிதம்பரத்தில் உள்ள நடராஜர். அப்போ சிதம்பரத்தில் உள்ள சபாபதியின் முன்னுள்ள மண்டபம், இப்போயும் அந்த மண்டபம் இருக்குங்க, அந்த மண்டபத்தையும் மலைமகள் அம்பாளுக்கு தனியாக சிவகாம சுந்தரி கோட்டம், அதையும் இவர் தான் கட்டியிருக்காரு. கோபுரத்தையும் சுற்றியுள்ள பிராகாரம், மாளிகைகள், அவ்வூர் பெருமானத்தை இடையரா பக்தி கொண்ட இவ்வரசன் பொன்மயமாக விளங்கும்படி நிர்மாணித்தான். இந்த அனைத்து கோபுரமும் மாட மாளிகையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையுமே இவருடைய கல்வெட்டு தான் இருக்குது. 2 மன்னர்களோட கல்வெட்டு தான். ஒன்று 3ஆம் குலத்துங்கன், இன்னொன்று கோப்பெருஞ்சிங்கனுடைய கல்வெட்டு. இந்த 2 மன்னர்களோட கல்வெட்டு தான் நீங்கள் சிதம்பரம் கோயில் இன்றைக்கும் போனீங்கன்னா அதிகமான கல்வெட்டுகள் பார்க்க முடியுது. அடுத்து ஏகாம்பரேஸ்வர் துவய தாமா மதுரா ஹாலஹாலசியாலய, மதுரையோட இறைவன் பேர் ஆலவாய் சுந்தரர் தான், அதனால தான் அதை இப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மத்தியார்ஜுன திருவடைமருதூர், தாம ததா ஸ்ரீ ராஜராஜேஸ்வர, இது தாராசுரம். வல்மீகே கபுஷ்வர் ரவேஷன சேதி நிரிவலம் நிர்மாய ஹைம்தன கபோ வல்மிகா திவ உசகாரச்ச சபா திவ்யோ மகுத் கோபுரக. வல்மீகேன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது திருவாரூர் கோவில் இறைவன், அவரை வன்மீகநாதர்னு சொல்லுவாங்க, இல்லை புற்றிடங்கொண்டார்னு சொல்லுவாங்க, அதை தான் இப்படி குறிப்பிட்றாங்க. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாதருடைய அழகு பொருந்திய கோவிலையும், மதுரையில் ஆலவாயர்னு சொல்லக்கூடிய சொக்கநாதரோட திருக்கோவிலையும், திருவிடைமருதூர் மத்தியார்ஜுனம்ங்கிறது வடமொழி பெயர், திருவிடைமருதூரோட வடமொழி பெயர், அந்த கோவிலையும், தாராசுர ராஜராஜேஸ்வர கோவிலையும், இவருடைய பாட்டனார் இவரோட அப்பாவோட கோவில் கட்டிய கோவிலையும், திருவாரூரில் உள்ள வன்மீகநாதர் கோவிலையும் இந்நில உலகில் பொன்மயமாக விளங்கும்படி அமைத்தான். உண்மையிலே அந்த காலத்து மன்னர்கள் ஒரு கோவில் அமைக்கும் போது, விமானத்தை அமைக்கும் போது பொண்ணுலே இழைச்சிருக்காங்க. காலப்போக்கில் அது படையெடுப்பால் அழிஞ்சு போயிடுச்சு.
திருவாரூரில் புற்றிடங்கொண்டாரின் சபையையும் பெரிய கோபுரத்தையும் கட்டுவித்தான். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பெரிய கோபுரம்ங்கிறது கிழக்கு கோபுரம். இந்த கிழக்கு கோபுரத்தை 3ஆம் குலோத்துங்கன் கட்டினா, அந்த கிழக்கு கோபுரத்தில் தன்னுடைய குருநாதருக்கும் ஒரு சிற்பம் இருக்குது, அதாவது சிலை இருக்குது. அதை நான் அடுத்த இதில் காட்டுறேன். அடுத்த ஃபோட்டோ அதில் தான் காட்டுவாங்க. இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 பகுதிகளில் சபை, கோபுரம் எல்லாம் கட்டி அதற்கு பொன்னும் வைந்திருக்கிறார் இந்த மன்னரான 3ஆம் குலோத்துங்கன். 8 ஜீத்வா பிருத்வி திரிபுவன வீரேஸ்வர துர்மாந்திர சக்ரே ஸ்தான வீரேஸ்வர பேதத் நனா ஹமர்ய பிரஹித் சோபக பிரமர்ய வர்மோ துவஹண்டா பிரவர விமானச கிதாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ இவர் கட்டிய பிற்கால கோவிலாக சொல்லப்படக்கூடிய இந்த திரிபுவனம் கோவிலை பற்றி குறிப்பிட்றாங்க. என்னென்னா, பூமியின் 4 திசைகளையும் வெற்றி கொண்டு திரிபுவன வீரதேவன், அதாவது 3ஆம் குலோத்துங்கன், இவ்வூரை, இந்த திரிபுவனம் ஊரை இருப்பிடமாக கொண்டு பிராகார மாளிகைகள், வீதிகள், அதனால தான் பெரிய வீதியாக இருக்கும், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில பல தூரம் இருக்கும், ஆகியவற்றுடன் சூரியனுடைய கதியையே தடுக்கக்கூடியதாக வானவீதியை முட்டும்படி உயர்ந்த விமானம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த விமானத்தில் பொன்மயம், அந்த காலத்தில் தங்கத்தால் இழைச்சிருக்காரு, அதெல்லாம் காலப்போக்கில் படையெடுப்பால் அழிஞ்சு போயிட்டு பொன்மயமாக அழகு பெற திரிபுவன வீரேஸ்வரம் என்னும் இத்திருக்குறளை எடுப்பித்தான். அப்போ பாருங்கள், சூரியனுடைய கதியை தடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ தங்கம் வந்து அந்த விமானத்தில் செதுக்கப்பட்டிருக்கு. இவர் தாங்க ஈஸ்வர சிவர். திருவாரூர் கிழக்கு கோபுரத்தில் இவர் இருக்கிறார். ஸ்ரீ கண்டசம்பு தனையேன பதின்று பானோ பாண்டயாரி ஈஸ்வரா சிவே நமக சோமேஸ்வரன குருணா புவக பிரதிஷ்டா விதாயனே மணிவினா நிகஷிதா விஷ்யு சிரமஷ்டா தச அப்படி சொல்கிறாங்க. இவர் பேர் ஈஸ்வர சிவன், இன்னொரு பேர் சோமேஸ்வரன். கண்டசம்புன்னு ஒருத்தர் இருந்தார். இவர் வந்து விக்ரம சோழருடைய குரு. அவருடைய பையன்தான் இந்த ஈஸ்வர சிவர். இவர் பின்னால் 3ஆம் குலோத்துங்கனுடைய குருநாதராக மாறி இவருடைய ஆலோசனை பேர் தான் இந்த 3ஆம் குலோத்துங்கன் பின்னால் இந்த கோவிலை புதுப்பித்து கட்டுகிறார். சோமேஸ்வரரை கொண்டு இவ்வுலகத்திற்கே அம்மையப்பராக விளங்கும் பரமேஸ்வரன் பார்வதி ஆகிய இருவரையும் மிகச்சிறந்த முறையில் பாண்டியாரி, இந்த மன்னன் தனக்கு இன்னொரு பெயர் வைத்திருக்கிறார், பாண்டியாரி. ஏன்னா இந்த மன்னன் வந்து தன்னை எப்படி குறிப்பிட்றாருன்னா, மதுரையும் கருவூரும் ஈழமும் பாண்டியன் முடித்தலையும் கொண்ட சில இதில் கோப்பரகேசின்னு சொல்கிறார், சில இதில் திரிபுவன சக்கரவர்த்தியும் குறிப்பிட்றார். இப்போ கூட ரீசெண்டாக மூவலூர் போயிருந்தால் அங்கே கூட இந்த கல்வெட்டு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இவர் தன்னை வந்து பாண்டியாரின்னு சொல்லி பிரதிஷ்டை செய்திருக்கார். அதுவும் இளவரசனா. கடைசி வரி, ஸ்தானோ ஏன விவிக்த மோப்ப நிஷ்ட விஸ்வா சகத்வ பம்போக வேதா காரச்சிய சைவ தர்ஷன ஹம்ஷா சித்தாந்த ரத்னோஹரா ராஜராஜஸ்யோ குரு ரச ஈஸ்வர சிவஹ கஸ்தரைய மிருத்யோ குணக. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரி இது மட்டும்தான். என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ராஜகுருவாக இருந்தார். அந்த ஈஸ்வர சிவர் வித்வான்களுக்கெல்லாம் சிறந்தவரான் சொல்லிட்டு 18 சிவபுராணத்தில் 18 சொல்கிறோம். அது முதல்ல சொல்லப்படுது மாணிக்கவாசகருடைய சிவபெருமான், இது தெரிந்து கொண்டவரான். சிவபெருமானின் உயர்வை சொல்லும் உபநிடதங்கள், வடமொழி உபநிடதங்களை விரிவாக சொல்பவராம். சைவ தரிசனத்தை கண்டவர். இவருடைய காலகட்டத்தில் சித்தாந்த ரத்னாகரம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கார். இன்னி வரைக்கும் சைவ சித்தாந்த நூல்களில் இது ஒரு நூலாக சொல்லப்படுது. ஆனால் பிற்கால நூல் இது, அதாவது சேக்கிலாருக்கு பிறகு வந்தவர்களில் இவர் எழுதினது. சித்தாந்த ரத்னாகரம் என்னும் நூலை இயற்றியவர் இவரே. இவரது குணத்தை தேடி அடைய முடியும், ஆனால் ஒருவராலும் முடியாது. அந்தளவுக்கு இவர் புகழ்ந்து சொல்கிறாங்க. அதனால தான் இவர் என்ன செய்கிறார், 3ஆம் குலத்துக்கு என்ன செய்கிறாருன்னா, தான் கட்டிய கிழக்கு கோபுரத்தில் இவரோட சிலையும், அதாவது இவரோட சிற்பமும் இருக்கும், அதற்கு நேராக ஈஸ்வரோட சிவரோட சிற்பமும் இருக்கும். அந்தளவுக்கு புகழ்பெற்றவர். மேற்கண்ட கல்வெட்டின்படி நாம் நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. முக்கியமாக சிதம்பரம் கோவிலுக்கு பொன் வைந்தது. நிறைய பேர் பொன் வைந்திருக்காங்க, இவரும் பொன் வைந்திருக்கிறார். காஞ்சி கோவில், மதுரை கோவில், திருவிடைமருதூர், தாராசுரம், திருவாரூர் பெரிய கோவில், இங்கெல்லாம் பொன் வைந்திருக்காங்க. திருவாரூர் கிழக்கு கோபுரம் மற்றும் புற்றிடங்கொண்டார் சபை. இந்த புற்றிடங்கொண்டார் சபைங்கிறது என்னென்னா, நீங்கள் உள்ளே போனோடனே வந்து வன்மீகநாதர்னு தனியாக இருப்பாங்க, தியாகராஜர்னு தனியாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சபை ஒன்று இருக்கும். இந்த சபையை வந்து 3ஆம் குலோத்துங்கன் தான் கட்டுறாரு. எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, 3ஆம் குலோத்துங்கனோட கல்வெட்டு அந்த வாயில், தோரண வாயில் உள்ள கல்வெட்டாக இருக்குது. அதனால தான் மன்னர் அந்த கல்வெட்டுகள் மூலமாக தான் நமக்கு வரலாறே தெரியும். அதை விட்டுட்டு சொல்கிற கதையை வச்சுட்டு நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம அந்த பொய் கதைகளும் புனைவு கதைகளை மட்டும்தான் நம்பிட்டுருப்போம். அந்தளவுக்கு வந்து சோழனோ பாண்டியனோ சேரமன்னனோ எவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்காங்க கோயில்களுக்கும் மக்களுக்கும். சரி, அடுத்து மேலும் அவனது குரு பெயர் ஈஸ்வர சிவர் என்னும் சோமேஸ்வரர் 3ஆம் குலத்தின் கொல்லுப்பாட்டனரான விக்ரம சோழரோட குருவான ஸ்ரீ கண்டசம்பு என்பவரோட குமாரர். இதெல்லாம் ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். இன்னொன்று, இந்த ரத்னாகரம்னு சொன்ன பார்த்திங்கன்னா, சித்தாந்த ரத்னாகரம், அதே மாதிரி ஈசான பண்டிதர்
ராஜராஜ சோழனோட குருவா இருந்தார் பார்த்தீங்களா, அந்த ஈசான பண்டிதர் காலத்திலேயும் இதே மாரி சித்தாந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது சரிவர என்ன பெயர்ங்கிறது கல்வெட்டு ரீதியா நமக்கு தெரியல. 3ஆம் குலோத்துங்க கட்டியார் திருவாரூர் கோயில் ராஜகோபுரத்தில் தன்னுடைய சிலை ஒரு பக்கமும், தனக்கு இணையாக ஈஸ்வர சிவரின் சிலை பக்கமும் இருக்கிற மாரி 3ஆம் குலோத்துங்கன் அமைத்தார். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தான். இந்த 3ஆம் குலோத்துங்கனுடைய சிலையே நிறைய கோவில்கள காண முடியுது. இன்னும் சொல்லப்போனா திருவாரூர் கோயில்ல காண முடியுது. மேலக்கொற்கையில காணப்படுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ரீசென்ட்டா போம்போது திருவாலங்காடுல பார்க்க முடியுது. திருவாலங்காடுல நான் 3 வருஷமா அந்த சிலைய பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரு நேர்த்தியான சிலை. அதேமாரி பாதம் தாங்கிய ஆளு இவரு. பாதம் கொண்ட நாயனார்ன்னு இவருக்கு ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா, சிவனுடைய பாதங்கள வந்து தன்னோட தலையில் சூடியிருப்பாரு. ராஜராஜ சோழர் மாரி. அதனால இவருக்கு எண்ணற்ற புகழ் இருக்கு. இவர் மீது நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல பார்ப்போம். தியாக வினோதன் புகழ் ஓங்குக. இன்னும் நெறைய கல்வெட்டு ரீதியா பல விஷயங்கள் சொல்றதுக்கு அடுத்த பதிவுல திருவாலங்காடு கல்வெட்டுக்கள பார்ப்போம். எல்லாருக்கும் இந்த தகவல பகிருங்க. நன்றி, வணக்கம்.